கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நிப்பாட்டினார்ல, அதாவது எனக்கு கவர்ச்சிக்காக ஓட்டு விழல, என்னுடைய தலைமை பண்புக்காகவும் என்னுடைய அரசியலுக்காக தான் ஓட்டு விழுந்துச்சுன்னு சொல்ல வர்றாப்புல. ஆனால் அதே மேடையில் பேசின கட்சியினுடைய வாரிய தலைவர் மரியாதைக்குரிய கூப்பா கிருஷ்ணர்கள் சொல்கிறாரு, எப்படியா இப்படி உங்களுக்கு வாக்கு விழுந்தது? உலக நாடுகள்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கார்கள். அது எந்த நாடு? கென்யாவா, ஸ்வீடனா, ஜெர்மனா, பிரிட்டனா, போலந்தா, ஹாலந்தா? எந்த நாடு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு? அள்ளி விடலாம், அவுத்து விடக்கூடாது. உலக நாடுகள்லாம் ஆராய்ச்சி. தமிழ்நாட்டில் விஜய் ஜெயிச்சதை உலக நாடுகள் ஆராய்ச்சி பண்ணதான். பெரிய இன்ஸ்டியூட் வந்து ஒரு டைட்டான் புரோட்டான்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. உலக நாடுகள்லாம் வந்து வியந்து பார்க்குறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கு. வெள்ளைக்காரர்களுக்கு இருந்த காலத்திலிருந்து இருந்தவர்கள்லாம் இப்பொழுது வந்து வாக்களித்திருக்கிறார்கள். இல்லை தூய தமிழ் வேற. லண்டன்லேருந்து வருகிறார்கள், சீனாவிலிருந்து வருகிறார்கள், ஏன் ஈழ தேசத்தில், ஈழத்துலேருந்து எப்படி வர முடியும்? வந்து அங்கே வந்து ஈழத்தில் உள்ளவங்களுக்கு இங்கே வந்து ஓட்டு போட முடியாது. அள்ளிவிடு. ஈழத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட கவர்ச்சி உங்களுக்கு எப்படியா கிடைத்தது அப்படின்னு அவர் பக்கத்து நின்று மக்கள்கிட்ட வந்து இங்கே திரும்பி பேசிகிட்டு இருக்காப்புல. உங்களுக்கு அந்த கவர்ச்சி எப்படியா கிடைத்தது? அவர் வச்சுக்கிட்ட வஞ்சனை பண்ணுறேன், தெரிஞ்ச சொல்ல மாட்டேன்னா அப்படின்னு கூப்பா கிருஷ்ணா அவரை பார்த்து கேட்குறாப்புல கவர்ச்சி எப்படி வந்ததுன்னு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? கவர்ச்சிக்காகவா ஓட்டு விழுந்துச்சு, நான் என்ன கவர்ச்சியாக காட்டுறேங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கூப்பா கிருஷ்ணனுக்கு விஜய் பதில் சொன்னாரா, இல்லை விஜய்கிட்ட கூப்பா கிருஷ்ணன் கேள்வியை கேட்டாரான்னு தெரியல.